திரி உட்காரத்துக்கு மணக்கலடா எல்லாமே ரெடியா தான் இருக்கு. வெத்தலை பாக்கு தட்டு எங்க? இங்க இருக்கே. வெத்தலை பாக்கு தட்டுல ஆப்பிள் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாரே மனுஷன். ஏன்னா நான் இங்க சத்த வாங்கோலே. ஆப்பிள் வாங்கி வந்து வைக்கிறேன்னு சொன்னேலே. சமயத்துக்கு இப்படித்தான் எங்கேயாவது போயிடுவார் மனுஷன். பாவனா तुम्हारी ससुर जी किधर है? देखा तुमने? मुझे नहीं मालूम मम्मी, मैं नहा रही हूँ. ओहो ठीक है तुम नहा लो. आज महारानी குளிக்கிறாளா? இன்னும் 2 மணி நாளைக்கு பாத்ரூம் விட்டு வெளியே வரமாட்டா. ஆத்துல இப்படி ஒரு பூஜை ஏற்பாடாக்கி செத்த கூட மாட ஏதாவது ஒத்தாசையா இருக்கும். ஒன்று கிடையாது. வாய் திறக்க வழி உண்டா இல்லாத்துல. என்னன்னா பயந்தே போயிட்டேன். எனக்கு வேப்பில அடிக்கிறாரோ? நல்லா இருக்கே. இதுக்கு வேப்பில அடிச்சுட்டு நான் உங்களோட இருக்க முடியுமா? எனக்கு வேப்பில அடிக்க வரதா சரி. என்ன எனக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என்ன கேட்கறேன்னாக்க இந்த வேப்பிலை வந்து போறோம் உங்களோட குடும்பம் நடத்துற பௌஷுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னா. பார்வதி எதுக்காக இப்படி அழுதுகிற? நீ தானே வேப்பிலை வேணும்னு கேட்ட. நான் ஒன்றும் கேட்கல. நான் என்ன பல மாதிரி எல்லாம் நீம் பாத் ஸ்டீம் பாத் எடுத்துக்கிறவளா? நான் அந்த பூஜை பண்ண வர போறாரு மந்திரவாதி ஆபத்தான் நான் கேட்டிருக்கேன். மந்திரவாதி இந்த வேப்பிலை போருமா? போறாம என்ன அப்படி வைவோ தொட நீ ஏதாவது பேசிட்டே இருக்கணுமே உங்களுக்கு. சரி எப்போ வர போறாரு? இப்ப வந்துருவேன்னா சட்டு விட்டுட்டு அந்த மேல் தொண்டை எடுத்து போட்டு கிளம்புங்க, ரெடி ஆகுங்க. பார்வதி நான் சொல்றது தப்பா எடுத்துக்காத. எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கல. மந்திரம் மண்ணாங்கட்டின்னு வெளியில போயிட்டு இருக்கிறவங்கலாம் வீட்டுக்குள்ள விட்டு இப்போ வீட்டுல பூஜை பண்ண அது கொண்டு சொல்றது என் மனசு இடம் கொடுக்கல. ஏன் நான் இப்படி அஸ்து பாடுறேன்? நான் சொல்றத கேளுங்க. அந்த பூத நிவாரண சாமியார் இருக்காரே. என்ன பேர் சொன்ன? பூத நிவாரண சாமியார். பேரே பல நல்லா இருக்கேன். பேர் மட்டும் இல்லைன்னா ஆளு ரொம்ப பிரபலமான ஆசாமி. நல்லா கேட்டு விசாரிச்சுதான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னா. கேரளால இருக்கிற ஒரு பெரிய மலை கோகையில வாழ்ந்துட்டு இருக்கிற யோகி கிட்ட போய் இருந்து பல வருஷ காலமா தங்கி படிச்சு அதர்வ வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காராம் சாமியார். என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்டு லலிதா இருக்காளோ, அவளோட சின்ன மாமனார் உங்களுக்கு தெரியுமே. அந்த சின்ன மாமனாரோட மச்சினராத்துல ரொம்ப வருஷமா குழந்தையே பிறக்கலையாம்னா. இந்த மந்திரவாதி தான் போய் ஏதோ மாந்திரிகம் பண்ணி வச்சாரோ இல்லையோ அடுத்த வருஷமே வார்த்தை குழந்தை பிறந்துக்கு சொன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப என்னன்னா நம்ம பக்கத்தாத்து ஜானகி மாமியை கேளுங்க. அவளுக்கு தெரிஞ்சவா யாரோ படுத்த பிடிக்க இருந்தாளாம். எந்த வைத்தியம் ஒன்றுமே ஒன்றும் தேவையாலையாம். இதே மந்திரவாதி தான் போய் இருந்த ஏதோ துர்தேவதையை அடிச்சு விரட்டினாரோ இல்லையோ. அவர் படிக்கல இருந்து எழுந்து உட்காந்து டிஸ்கோடம் சாட்டினாரா? அழுது ஒரு மாதிரி 4 பேர் இருந்தா போறோம். ஊரை ஏமாத்தி திணிற ஆசாமிகளுக்கு இந்த உலகத்துல பஞ்சமே கிடையாது. அப்ப நான் என்ன போய் சொல்றேன்? இந்த மாதிரி பொய்யா நிஜமான ஆராய்ச்சி பண்றதுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் நமக்கு அவசியமா? அதை கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு என்ன கவலை? சதாசிவம்னு பேர் தான் வச்சிருக்கா. சதா ஸ்கிரீன் வச்சிருக்கோம் உங்களுக்கு. எப்ப பாரு சேர், செக்யூரிட்டி, சென்செக்ஸ் இதுதான் ஸ்கிரீன் முன்னாலே. குழந்தைகளை பத்தி எதான கவலை இருக்கான்னு ஏன்னா என்னன்னா நீங்க சொல்றது? எப்ப பாரு இப்படி பேசினா பாரு நான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். அதுக்கு மந்திரவாதி கூப்பிடுற, பேசாம தெய்வத்தை கூப்பிட. தெய்வத்தை நான் கூப்பிட்டு வேண்டிட்டு இருக்கேன். நேற்று கூட உங்ககிட்ட சொல்லலையா? நம்ம முக்கு பிள்ளையாருக்கு 108 வடல் போடுற தேங்காய்னு நான் நேர்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேனா இல்லையா? திருப்பதி ஏழுமலையானுக்கு மலையேறி வரன் வேண்டிட்டு இருக்கேன்னா. இந்த வயசுக்கு மேலையா? என் குழந்தைகளுக்காக என்ன விட என்னால பண்ண முடியும்னா மாரியம்மனுக்கு பொங்கல் வைக்கிறேன்னு நேர்ந்துட்டு இருக்கேன். முருகனுக்கு சந்தன காப்புக்கு நேர்ந்துட்டு இருக்கேன். இப்போ வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்மாவை தரிசனம் பண்ண போனேன் மத்தேடா. அன்னைக்கு கூட தேவியை பார்த்து நல்லா நமஸ்காரம் பண்ணி வேண்டின்னு வந்திருக்கேன்னா. அம்மா தாயே ஆடி
பச்சை கலர்ல பட்டு புடவையே வாங்கி சாத்திரேண்டிமான்னு வேண்டிட்டு இருக்கேன்னா. இது இல்லாததோ நேத்திக்கு போனேன்னா பஜன சமாஜ்ல ஐக்கிய மத்திய ஹோமத்துக்கு பணம் கட்டிட்டு வந்திருக்கேன். எத்தனை தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னதான் பண்றது நம்ம குழந்தைகளுக்காக வழி தெரியாம தான் நான் என்னென்னத்தையோ பண்றேன். பெத்த வயிறுனா நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஏதாவது ஒரு தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கோ. இந்து மதத்துல இருக்கிற அத்தனை தெய்வத்தையும் போட்டு அவளை கட்சி பண்ணிவிடாது. சரியாதான் சொல்றேன் நீங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கும் மனசாட்சிக்கு இருக்கு. என்ன சதாசிவம், எப்படி இருக்கப்பா? வட கிட்டா வட. மாமி எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கேன். வாங்க கிருஷ்ணன், உட்காருங்க. உட்காந்துருவோம் வாங்க. காலங்காலத்துல இங்க இந்த பக்கம் அதே ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்த்து அழைச்சி கூட்டிட்டு போலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? ஆமா சாப்பிடுறேன். சரி, காசு சாப்பிட கொண்டு வாங்க. வந்தது உட்காந்து காப்பிங்க தானே. அப்புறம் என்ன பூஜை சாமான்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உன் பையன் எப்படி இருக்கான்? நல்லாதான் இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சுத்தி குறையிடுது? இல்லடா, ஒரே வீட்டுல இருக்கோன்னு பேரு தான்டா. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தரிசனம் கிடைச்சாலே பெரிய பாக்கியம். ஏன்டா அப்படி சொல்ற? இந்த பாருடா, இப்போ மணி 8 மணிக்கு போகுது. சரி, இன்னும் 5000 ரூபா ரூமை விட்டு வெளியில வந்த வாடு இல்லை. தேங்க்யூ. அவன் வருவான் பாரு, ஆ. ஆபீஸ் கிளம்புறதுக்கு டை எல்லாம் போட்டுட்டு ஆ வந்த உடனே என்னை பார்த்ததும் ஆ ஹாய் டாடி அப்படிமா. நான் இப்படி பார்க்கறது பாய் டாடின்னு போயிட்டே இருப்பான். ஏண்டா, காலங்காத்தால ஆஃபீஸ் கிளம்புற சமயத்துல அவன் துண்டா காணும் துணியை காணும்னு ஓடிட்டு இருப்பானா? உங்கள்கிட்ட நிதானமா உட்காந்து பேசிட்டு இருப்பானா? நைட்டு வந்த உடனே பேசிக்க வேண்டியதானே? ஆமா ஆமா, நைட்டு பேசிக்க வேண்டியதுதான். அவன் எப்போ வரான்னு யாருக்கு தெரியும்? 12 மணிக்கு வரானா 1 மணிக்கு வரானா தெரியாது. வந்தபோது சரி நடந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. இந்த பாட்டு சதாசிவம், ரொம்ப செலுத்திக்காத. உன் வீடுன்னு இல்லை, எல்லார் வீட்லையும் இதான் நடக்கிறது. ஏன், நான் வேலைக்கு போன சமயத்தில் என் பையனே என்ன சண்டே மாமா எப்போ வந்தான்னு கேட்பான். ஏன்னா சண்டே தான் நான் பார்ப்பேன் அவனை. புரியுதா? அதெல்லாம் இருக்கட்டும். அமெரிக்காவில் உன்னை 2வது பையன் எப்படி இருக்கான்? சௌக்கியமா இருக்கானோ இல்லையா? அவனுக்காக தான் இந்த பூஜை ஏற்படலாம். அப்படியா? வெரி குட் வெரி குட். என்ன அவனுக்கு என்ன பர்த்டேயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் இப்ப ஏற்பாடு. என்னன்னா எடக்கா பேசுறேன். எப்ப பாரு நான் எத்த பண்ணாலும் எனக்கு குத்தம் தான். கிருஷ்ணனை பாருங்க, அவாத்துக்கு என்ன சொன்னாலும் அழகா சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரா இல்லையா? மாமி, நான் எங்க ஆத்துக்காரர்கிட்ட ஆர்கியூ பண்றதே கிடையாது. ரொம்ப நல்லது. ஏன்னா ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாது. கரெக்ட். அதனால 2 வார்த்தையில வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். விட்டு கொடுத்துட்டு போனா என்ன கஷ்டமா? சரிம்மா சாரிம்மா, அவ்வளவுதான். கிச்சா, என் பையன் மேல் படிப்புக்கு அமெரிக்காவுக்கு போனான் இல்லையாடா? ஆமா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அனுப்புவேன்னு ஒத்த காலில் நின்னா பார்வதி. மூத்த பிள்ளை இருக்கானே, எங்க மூத்த பிள்ளை சீனு, அவன் இப்படித்தான் உள்ளூர்ல ஏதோ ஒரு குஜராத்தி பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வந்து நின்னான். அத மாதிரி இது வெளியில படிக்க போறேன்னு கிளம்பிடுத்து. ஏதாவது ஒரு லேடிய கல்யாணம் பண்ணி வராது, இங்க என்ன நிச்சயம் சுவாமி? என்னடி உணர்ற, ஒரு பையன் லேடியை தான் கல்யாணம் பண்ணுவான், வேற யாரை கல்யாணம் பண்ணிப்பான்? நான் அதை சொல்லலன்னா, ஏதாவது இங்கிலீஷ் லேடிய கல்யாணம் பண்ணி வந்தான்னா என்ன பண்ணுவானம்மா? பார்வதி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். அதானே. டேய் கிச்சா, சொல்றேன். என் பையன் மேல் படிப்புக்கு அமெரிக்காவுக்கு போனான் இல்லையா? ஆமா. படிப்பு முடிஞ்சது, ஒரு சின்ன வேலை கிடைச்சதுடா. அதுக்கப்புறம் இப்போ வந்து படிப்புக்கு இருந்தா போல நல்ல வேலையா கிடைச்சிருக்கு. கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிருக்கான். இன்னும் கிரீன் கார்டு கையில வந்த பாட்டு இல்ல. அதாவது நான் சொன்னதை கேட்டு கல்யாணம் தான் பண்ணிடுது. அப்புறம் என்ன தனியா அந்த நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சினிமா படம் வந்தது பார்த்தேன் கிருஷ்ணன். ஆமா ஆமா. பொம்மை கல்யாணம்னு. ஆமா. அதுல ஒரு பாட்டு வரும். ஆமா ஆமா. அவன் அங்க இருக்கான், இவன் இங்க இருக்கா. அந்த பாட்டு கூட அன்பே நீ அங்கே நான் இங்கே. சரி, பாட்டை நிறுத்திட்டேன். அந்த பாட்டு கொண்ட பூஜைக்கு என்ன சம்பந்தம் அவ சொல்லு. இருக்குடா. மந்திரம் போட்டு அந்த ட்ரம்பையே ட்ரம்பா பயன்படுத்தி அதை எப்படியாவது அவளுக்கு கிரீன் கார்டு வாங்கி தந்துருவேன்னு இவ ப்ராமிஸ் பண்ணிருக்கா. அடடே. ஆமா, அதுக்கு என்ன போ? சரி சரி. அம்மா, எதுக்குமா காலங்காத்தால ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்? அங்க வந்ததுதான் வந்தேன், இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயேன்னு அம்மா ரொம்ப சொல்லி அங்க என்ன அவசரமோ ஏதோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கான்னு உடனே கிளம்பி ஓடி வந்துட்டேம்மா. தங்கம், நீ எல்லாம் உனக்காக தான்டா ராஜாத்தி. நீ ராமுவோட அமெரிக்கால போய் சேர
வாங்கினது போறாதுன்னு கை நிறைய பூ வேப்பலையோட வச்சிருக்கான் பூதசாமி. அதானே பூத சாமி இல்லனா பூத நிவாரண சாமி. ஏதோ திருவான சாமியோ. நிவாரண சாமிடா, நிர்வாண சாமி இல்ல. சரி, கூடவே ஒரு குட்டி தாத்தனே அடிச்சுட்டு வந்திருக்கான் பாரு. குட்டி சத்தனெல்லாம் இல்ல, எத்தையாவது பேசி காரியத்தை கெடுத்து விடாதே. அசிஸ்டன்ட் ஆப்போ இருக்கு. யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஓம் கிரீம் கிராம். அம்மா, யாருமா இது? வேப்பிலை கான்ட்ராக்டரா? சத்தம் போடாதே, சத்தம் போடாதே. நீதான் பார்வதி அம்மாவோட மகனா? ஆமா. இந்த வேப்பலையோட மகிமைய பாத்தியா? அமெரிக்காலேந்து உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்க பாத்தியா? அமெரிக்காவில் இருக்கிறது என் 2வது பையன் ராமு, இவன் என் முதல் பையன் சீரு. இப்படி வேப்பலை போட்டு சாஸ்திரம் சாக்குறாங்க. ஆழ்மானம் என்ன பண்றியா? என்ன எப்படி ஒத்து பாக்குறாரு? இவரே கொரோனா வந்த பை மாதிரி இருக்காரு. இங்க ஏதோ ஒரு துர்வாடை அடிக்கிறது, துர்வாடை. நீங்க வந்து எங்க பண்ண அந்த வாடை அடிக்குது? ஒரு வாடை அடிக்கிறது. இங்க ஏதோ ஒரு துஷ்ட தேவதை இருக்கு. பார்வதி, அதை இப்பவே விரட்டி அடிக்கணும். என்னன்னா என்ன பார்த்தா உங்களுக்கு துர்தேவதை தெரியுதா? இல்ல பார்வதி அம்மா, உங்க பின்னாடி ஏதோ நிழல் மாதிரி தெரியுது. ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. இத பாருங்க, உங்க பையனுக்கு கிரீன் கார்டு வேணுமா வேண்டாமா? அம்மா வேணும். வேணும். பச்சை கார்டு கிடைக்க பச்சையிலே காட்டினா பச்சை குடி காட்டுறா மாதிரி. ஓஹோ, மந்திரவாதி பச்சை பச்சை பேசுறான். பச்சை இளமாயினை பத்தி உங்களுக்கு என்னையா தெரியும்? பச்சை இளமாயினை பத்தி இமயத்திலேருந்து குமரி வரைக்கும், குமரியிலேருந்து இமயம் வரைக்கும் வளரக்கூடிய செடிகளோட இலைகள் எல்லாம் பறிச்சு இந்த பையில கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெரிய பூஜையை இங்க நடத்தணும். அதுக்கு பார்வதி அம்மா நீங்க 101 கொழுக்கட்டை பண்ணியானோம். அவசியமா நீங்களும் அதுக்கு உதவி பண்ணணும். எனக்கு தெரியுது. அப்பதான் உங்க மனோரதம் நிறைவேறும். தக்குவா வா வா பேபி, தக்குவா வா வா பேபி, தக்குவா வா வா பேபி, என்ன கூத்து இது? நானும் பார்த்துட்டே இருக்கேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. மகா பெரியவா படத்தை வணங்கி பூஜை பண்றது. இந்த வீட்டுல போய் பாதி ராத்திரிங்கிறீங்க, பச்சை இல்லாங்கிறீங்க, அதர்வன பூஜைங்கிறீங்க. வாட் இஸ் நாட் சென்ஸ்? கிழமை எடுத்த மாட்டோம். அப்போ பச்சை காடு இங்க இருந்து நீங்க போறீங்களா இல்ல உங்களுக்கு சிவப்பு கார்டு காமிக்கட்டுமா? பார்வதி அம்மா, என்ன மெனக்கிட்டீங்க கூப்பிட்டுட்டு இந்த ஆளை வச்சு என்ன அவமானப்படுத்துற இல்ல நீ? அதர்வ வேதம் பூரா அத்துப்படி. துஷ்ட தேவதைகள் எல்லாம் என் கை முட்டிக்குள்ள இருக்கு. ஓஹோ, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவோம். ஓ அப்படியா? நான் கூப்பிட்ட குரலுக்கு போலீஸ் ஓடி வரும். பரவாயில்லையா? உன்ன மாதிரி எத்தனை ஏமாத்து மந்திரவாதிகளை பார்த்திருக்கேன். மரியாதை இடத்த காலி பண்ணி ஓடுங்க. நானே மந்திரம் போங்க. பார்வதி இது ஊர்வரி தெரியாதவங்களாம் வீட்டுக்குள்ள விட்டு என்னமோ மந்திரமா பூஜையா. இவனா வந்து நம்ம பையனுக்கு கிரீன் கார்டு வாங்கி தரப்போறோம்னு நம்புறேன். சொல்லு சொல்லு. சரசா, நீதான் சொல்லியம்மா உங்க மாமனாருக்கு. கொஞ்சம் புரியவே. அம்மா எல்லாமே உங்க நல்லதுக்காக தானடா பண்றேன். ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன சொல்லவே விடல நீங்க. என்னதானே தெரியும். எங்க சொல்ல விட்டீங்க? இங்க வந்தவொடனே அந்த நடந்த வேப்பல கூத்துல எல்லாத்தையும் மறந்தே போயிட்டானே. இப்பதான் சொல்லுங்களே கிருஷ்ணன். ஒண்ணும் இல்ல, உங்களை ஒரு அருமையான இடத்துக்கு கூட்டின்னு போனாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எங்க மாமா? அமெரிக்கன் கான்சுலேட் கேவா? எதுக்கு கான்சுலேட் நேரம் அமெரிக்காவே போக வேண்டியதுதானே? நீ வேற சயான் பக்கத்துல இருக்கிற மாட்டுங்கால ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போலான்னு வந்தேன். ஏண்டா புதிர் போட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நம்ம சண்முகானந்த சபாவுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னது சண்முகானந்த சபாக்கா? ஆமா. எனக்கு காலங்காத்தால அங்க என்ன கச்சேரி வச்சிருக்கா? இந்த வருஷம் எல்லாமே 6 மணிக்கு சாயங்காலம் மாத்திட்டாளே கிருஷ்ணன். சண்முகானந்த சபானா உடனே கச்சேரி மட்டும் தானா?
கச்சேரியை தவிர வேற பல நல்ல விஷயங்கள் அவ பண்ணிட்டு இருக்கா. ஓ இன்னைக்கு ஒரு முக்கியமான பூஜை நடக்கிறது தெரியுமா அங்க? அப்படியா? சபாவுல பூஜையா? ஆமா, அதாவது 100 வயசு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஜோடியையும் 40 சதாபிஷேக ஜோடியையும் வச்சு ஆயுஷோமம் பண்ணி வேத பாராயணத்தோட பூஜை நடந்துட்டு இருக்கு. அடாடாடாடா, என்ன கண்கொள்ளா காட்சி தெரியுமா? இந்த மாதிரி எங்க கேள்விப்பட்டிருக்கல நீங்க? கிட்ட ஒரு 30-40 குழந்தைகளுக்கு ஒண்ணா சேர்த்து பூனல் போடுவா, அது தெரியும். சமஷ்டி பூனல் சொல்லுவாங்க. சமஷ்டி பூனல் தான். அதுக்கப்புறம் 30-40 தம்பதிகளுக்கு பந்தல் போட்டு ஒரே பந்தல்ல கல்யாணம் பண்றதும் உண்டு. அது இந்த பொலிட்டிஷியன் எல்லாம் பந்தாக்காக பண்ணி விடுறது. ஆனா இந்த மாதிரி சதாபிஷேகம் நடத்தினதா நான் கேள்விப்பட்டது இல்லப்பா. உங்களுக்கு பெரியவா ஆசீர்வாதத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையா? கண்டிப்பா பெரியவாடா ஆசீர்வாதம் என் வண்டி ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன பேச்சுன்னு இருக்க? டக்குன்னு கிளம்பு. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஹிமாலயால சிவபார்வதி கல்யாணம் நடந்து தெரியுமா? அது ஒரு மகத்துவமான கல்யாணம். அது இன்னொரு மகத்துவம் என்னன்னா, அந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு 14 லோகத்துல இருந்து எல்லா தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் வந்து கலந்துட்டாலாம். அப்படியா? ஆமா. சிவன் பார்வதி கல்யாணம் மட்டும் இல்லாம ஒரு காங்கிரிகேஷன் ஆஃப் டிவினிட்டியே இருந்ததுனால அங்க வந்திருந்த பக்தர்கள் ஒட்டுமொத்தமா எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படித்தானே? ரொம்ப கரெக்டா சொல்றேன். ஆமா, இந்த பாரு, ஒரு கனகாபிஷேகம் ஒரு சதாபிஷேக தம்பதிகளை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டால ரொம்ப ஸ்லாக்கியம்னு சொல்லுவாங்க. இப்ப சண்முகானந்த சபால 40 சதாபிஷேக தம்பதிகளை நம்ம நமஸ்காரம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோ. ஒரு கிரீன் கார்டு என்னன்னா, அந்த ரெயின்போல இருக்கிற விப்சிஆர் எல்லா கலர் கார்டும் உங்களுக்கு கிடைக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க. ஹலோ ஃபங்க்ஷன் பிரமாதமா இருக்கு இல்லையா? நீங்களா? என்னாச்சு? சும்மா சொல்லக்கூடாது. அப்படியா? என்னென்னமோ பண்ணிட்டு இது முதல்ல அம்மா அப்பா கிட்ட நீ சொல்லணும். இருங்கோ, இருங்கோ, இருங்கோ. அம்மா, அண்ணா, பாவி, கிரீன் கார்டு கிடைச்சிடுதா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இத பாவிட்ட பேசு. செஞ்ச உபகாரத்தை நான் மறக்கவே மாட்டேன். தம்பதிகளோட ஆசீர்வாதம் கிடைச்சதுனால தான்டா கை மேல வர. அவருக்கு கிரீன் கார்டே கிடைச்சு கொடுத்துடா. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? தேங்க்ஸ் சண்முகானந்தா சபாவுக்கு சொல்லு. மக்களுக்கு நமஸ்காரம். உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே தேவை, ரொம்ப அவசியம். வாழ்க சண்முகானந்த சபா. முருகனுக்கு அரோகரா, ஜெய ஜெய சங்கரா. சரியா சொன்னேன்னா, இந்த மேன்மையான சபா பல 100 வருஷம் இதே மாதிரி தொடரணும்னு இந்த நல்ல நாள் மெம்பர்ஸ் டே அன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். கரெக்டா சொன்ன பார்வதி. வாழ்க சண்முக